ஹாய் வெல்கம் டு லேகா குமார் ஃபேமிலி. இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்ப சூப்பரான நாட்டுக்கோழி சூப்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு ஃபஸ்ட்டு 10 பல் பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி இடிக்கல்ல போட்டு நல்லா இடித்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் 2 ஸ்பூன் தனியா, அரை ஸ்பூன் மிளகு, அரை ஸ்பூன் சீரகம் இதையும் போட்டு இடித்து வச்சுக்கோங்க. எப்போவும் நம்ம சூப்பு பண்ணுறதுக்கு மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி பண்ணுறதை விட இடிக்கல்ல போட்டு இடித்து பண்ணும்போது அதோட டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ குக்கர் வச்சு குக்கர் காஞ்சதும் அதில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் கொஞ்சம் சோம்பு போட்டுக்கோங்க. சோம்பு போட்டதும் நம்ம இடித்து வச்சுருக்க பூண்டு, இஞ்சி இதையும் போட்டு வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டு அதையும் வதக்கி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம இடித்து வச்சுருக்க தனியா, மிளகு, ஜீரகம் இதையும் போட்டு நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. இந்த சூப்புக்கு நம்ம வேறு எதுவும் காரம்லாம் ஆட் பண்ணலை. பச்சை மிளகாய் இல்லை மிளகாய் தூள் எதுவுமே ஆட் பண்ணலை. அதனால இந்த சூப் குழந்தைங்களும் குடிக்கலாம். குழந்தைங்களுக்கு சளி பிடிச்சிருந்தது அப்படின்னா சீக்கிரமாக சரியாகும். அதுக்கப்புறம் அரை வெங்காயம் அளவுக்கு கட் பண்ணி அதையும் இதில் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு ஆட் பண்ணி அதை வதக்கி விட்டதும் அரை தக்காளி அதையும் கட் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கோங்க. சூப்புக்கு எப்பவும் நம்ம கொஞ்சமாக வெங்காயம் தக்காளி ஆட் பண்ணும்போது சூப்போட டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் நான் நாட்டுக்கோழி ஒரு 5-6 பீஸ் இங்கே எடுத்திருக்கேன். மீதி குழம்பு வைக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் போட்டுக்கோங்க. ஸோ அதையும் போட்டு இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வதக்கி முடித்ததுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. மஞ்சள் தூள் ஆட் பண்ணி அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வதக்கி முடித்ததுக்கப்புறமா இதில் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி ஊற்றிக்கலாம். ஸோ எத்தனை பேர் இருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி ஊற்றிக்கோங்க. அந்த அளவுக்கு உங்களுக்கு சூப்பு வரும். தண்ணி ஊற்றி முடித்ததுக்கப்புறமா லிட்டு க்ளோஸ் பண்ணி விசில் போட்டுட்டு ஒரு 8 விசில் விட்டு இதை எடுத்துக்கோங்க. நீங்கள் 8 விசில் விட்டிங்கன்னா தான் நல்லா வெந்து வரும். ஸோ அவ்வளோதான், சூப் ரெடி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.